ஒரு கேள்வி, ஷாபான் மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் என்பதன் விளக்கம் என்ன? பதில் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். நிறைய கேள்விகள் வந்திருக்குது. குறித்த நேரத்தில் முடியுமான அளவு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த காலத்துக்கு தேவையான, இப்போ நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம். ஏன்னா எல்லாருக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். சில கேள்விகளை பொறுத்தவரையில் அது குறித்த சில சகோதரிகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இன்னும் சில கேள்விகளை பொறுத்தவரையில் அது இந்த காலத்தில் அது எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும். அப்போ அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி ஷாபான் மாதத்தில் நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுதா என்ற கேள்வி. அப்போ இது சம்பந்தமாக ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஷாபான் உடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் வந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு வருது, சஹீஹான அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாசத்துல அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க, சுன்னத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக ஹதீஸ் சஹீஹா வருது. அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுடைய அறிவிப்புலையும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது. ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி, இது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பில் வருது. அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிக்கிறத பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஷாபானில் அவங்க சொன்னாங்க, நான் ஏன் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் ஷாபான் மாதம் இருக்குது, அதில் மக்கள் அதில் பராமுகமாக இருக்கிறார்கள். அதை ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஷாபானை மறந்து விடுறாங்க, அதில் நன்மைகளை செய்யாமல் விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசாயில வருது, சுனன் நசாயில வருது, சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸ் சஹீஹான ஒரு ஹதீஸ். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹதீஸை சஹீஹ் என்று சொல்றாங்க. அப்போ ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பது சஹீஹான ஹதீஸ். அதோடு சேர்த்து இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்றால், ஷாபான் 15 நிஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது, அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த நாளில் அல்லாஹு தாலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில அறிஞர்கள் அதை சஹீஹ் என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ். அதாவது ஷாபானுடைய 15 ஷாபான் நடுப்பகுதி சம்பந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அப்போ அந்த 15 நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத் அல்ல. சுன்னத்தாக வரும், எப்போ சுன்னத்தாக வரும்னா ஐயாமுல் பீல் 13, 14, 15 அந்த அடிப்படையில் சுன்னத்தாக வருமே தவிர இந்த பராத்து நோம்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, இதன் தஸஃப ஷாபான் ஃபலா தஸூமு, ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸும் லைஃபான ஹதீஸ். பலர் சஹீஹான ஹதீஸ்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள், ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்றாங்க. அதனால ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்கிறேன் மக்ரூஹாக சொல்லுவாங்க. ஷாஃபி மதபை நீங்கள் பார்த்தீங்க என்றால் உங்களோட ஊர்களில் மதஹப் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் அந்த கருத்து பரவலாக இருக்கின்றா அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ ஷாபான் 15க்கு பிறகு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸ் பலவீனமானது, பிடிக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரில, ரமலானுக்கு 1 நாள் 2 நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம், பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது. யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க, வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு 1 நாள் முன்னுக்கு 2 நாள் முன்னுக்கு வருதுன்னா பிரச்சனை இல்லை, பிடிக்கலாம். அடுத்தது இன்னொரு ரிவாயத்து வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்,
நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல பிடிப்பேன் என்று. குறிப்பாக பெண்களுக்கு கலாவாகக்கூடிய நோன்புகளை இந்த ரமதானுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும். குறிப்பாக ஷாபான்ல நமக்கு முன்னாடி பிடிக்க கிடைக்கலன்னா ஷாபான்ல என்ன செய்யணும், பிடிச்சு கொள்ளணும். ஆயிஷா நாய் சொன்னது கலாவான நோன்பை ஷாபான்ல பிடிக்கிறது சுன்னத்துண்டு அல்ல. ரசூல்லாக்கு நான் நிறைய பணிவிட செய்வேன், அது மாதிரி நிறைய வேலைகள், நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகினாலும் நான் ஷாபான்ல நான் பிடிச்சி முடிச்சிடுவேன் என்பதை ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப எனவே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக, ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அவங்க ஷாபான்ல பிடித்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஒரு பெண்ணுக்கு நோன்பு கலாவாகினால் அந்த 6 நோன்பு பிடிக்கலாமா என்று சொன்னால் அது தாராளம் 6 நோன்பு பிடிக்கலாம். கலா நோன்புக்கு முன்னாடி கூட பிடிக்கலாம் என்பதுதான் சரியான கருத்து. அப்ப எனவே இந்த ஷாபான் ஏன் அதை சொல்றோம் என்றால், இப்போ ஆயிஷா நாய் வந்து இப்போ அரஃபாட நோன்பு, ஷவ்வால் அந்த அரஃபாவுடைய நோன்பு, அதே மாதிரி ஆஷுரா தாசுவாவுடைய நோன்பெல்லாம் வந்து ஆயிஷா நாய் வாழ்க்கை முழுக்கலே பிடிக்காம இருந்திருப்பாங்களா? இல்லை, அவன் பிடிச்சிருப்பாங்க. அப்போ எனவே அதே மாதிரி தான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண்ணுக்கு எப்படியுமே ஒவ்வொருத்தரை பொறுத்து நோன்பு வித்தியாசம். சிலவங்களுக்கு 10 நோன்பு, 15 நோன்பு, 20 நோம்பெல்லாம் 15 நோம்பெல்லாம் கலாவாகும். இப்போ 15 நோம்பு கலாவானா அவங்க ஷவ்வாலில் 15 நோம்பு பிடிக்கும்பொழுது அடுத்து அவங்களுக்குரிய அந்த இயற்கை உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அடுத்த பணியால் அவங்க இருக்க வேண்டும். அப்படியே போனால் அவங்களுக்கு ஷவ்வால நோம்பு பிடிக்கிறதே அவங்களோட ஆயுள்ளே கிடைக்காது. எனவே மார்க்கம் அப்படி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்காது. இயற்கைகளை கவனிச்ச மார்க்கம் இது. ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபர் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். இன்னும் ஒரு காலம் இருக்கிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே ஷவ்வாலை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எவ்வளவு அவசரமாக பிடிக்கலுமோ அவ்வளோ அவசரமாக பிடிக்கிறது என்பது சிறந்தது தான். ஆனால் 6 நோன்பை நம்ம என்ன செய்யலாம், பரலான நோம்பே 6 நோம்பே சேர்த்து என்ன செய்யக்கூடாது, நியத்து வச்சு அப்படி பிடிக்க இயலாது. ஆனால் ஷவ்வாலில் நோம்பு நம்ம ரமதான் கலா இருக்கும் பொழுது கூட 6 நோம்பை நம்ம பிடிக்கலாம் என்பதுதான் சரியான ஒரு கருத்து. ஷாபானோட நீங்க கேட்ட அந்த கேள்வியோட சேர்த்து நம்ம இருக்கிற அந்த ஷாபான் சூழல் அடுத்து வரக்கூடிய ரமதானை மையப்படுத்த இந்த பதிலை நான் சொன்னேன். வேற முக்கியம் இறந்தவருக்காக குர்ஆன் ஓதுவது அந்த நபருக்கு பயனளிக்குமா, ஆதாரம் உள்ளதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த போது சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினார்களா? ஹைர், முக்கியமான ஒரு கேள்வி, அடிக்கடி நமக்கு வர ஒரு கேள்விதான். இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதலாமா, இறந்தவர்களுக்கு நம்ம குர்ஆன் ஓதலாமா என்ற கேள்வி. இப்ப குர்ஆனை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லுகின்ற பொழுது நமக்கு நிறைய இடங்களில் ஷஹர் ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று தான் வருது. அப்போ ரமதான் மாதத்தில் நம்ம குர்ஆனை இறக்கினோம், அல்லாஹ் தஆலா சொல்றான் நம்ம குர்ஆனை இறக்கினோம். அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். அப்போ குர்ஆனை பொறுத்தவரையில அதை இறந்தவர்களுக்கு ஓதலாமான்னு சொன்னால், இறந்தவர்களுக்கு ஓதுவதன் மூலமாக நன்மை போகுமாண்டால் நிச்சயமாக போகாது. இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதப்படுறதுக்காக இறக்கப்படவில்லை. இறந்தவர்களுக்காக நீங்க ஓதுங்க நன்மை கிடைக்கும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் இறக்கப்படவில்லை. இப்ப இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க என்னென்றால், இக்ரஉ அலா மௌத்தாக்கும் யாசீன், மௌத்தானவர்களுக்கு நீங்க யாசீனை ஓதுங்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். சார் அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். அது சம்பந்தமாக அந்த ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக விரிவாக நம்ம வேற வேற இதுல பேசியிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லதா இருந்தால் அது ஹதீஸ் லைஃபானது. அடுத்தது யாசீன் அடிச்சு கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இலங்கையில எல்லாம் பெரும்பாலும் இந்த யாசீன் அடிச்சு அவங்களோட பேரை போட்டு கொடுப்பாங்க ஓதுங்கன்னு சொல்லி. இப்போ என்ன என்றால் யாசீன் குர்ஆனுடைய இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் கல்புல் குர்ஆனி யாசீன், ஒவ்வொன்றுக்கும் இதயம் இருக்கிறது, குர்ஆனுடைய இதயம் யாசீன் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி, மிக பலவீனமான ஹதீஸ். குறிப்பா சொல்றதா இருந்தால் யாசீன் சூரா சம்பந்தமா வரக்கூடிய ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸுமே யாசீனுடைய சிறப்பு சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், மிக மிக பலவீனமான செய்திகள் தான் வருது. ஏன்னா மக்கள் மத்தியில் அது பரவலாகினதுனால யாசீன் யாசீன் யாசீன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே சிறப்பு வர சூறாக்களை விட்டுட்டாங்க. என்ன சூறா விட்டுட்டாங்க என்றால், உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉ சூரத்துல் பக்ரா, பக்ரா சூரா ஓதுங்க. ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்தீஉஹல் பத்லா. சூரா பக்ரா ஓதினால் அது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும். வீட்டில் ஓதுனா வீட்டில் பரக்கத், ஒரு கடையில் நீங்க தெருவில் அந்த கடையில் ஓதுனா கடையில் பரக்கத், அப்படி பரக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். சூரா பக்ரா ஓதினால் வீட்டில் ஓதுனா பரக்கத். அதே மாதிரி அதை விட்டால் நஷ்டம், அதை விட்டால் கை சேதம், அதை விட்டால் கை சேதம். அதை நீங்க ஓதிக்கொண்டே இருந்தால் சூரா பக்ராவை, வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டார்கள், செய்வினையோ சூனியமோ எதுவுமே உங்களை தாக்காது என்பது
முஸ்லிம்ல வார முஸ்லிம்ல வார சஹீஹான ஒரு ஹதீஸ். இப்ப ஏன் இந்த ஹதீஸை யாருமே பெருசா சொல்ற இல்லைண்டா, இப்ப இது 2.5 ஜுஸ், சூரா பக்கரா வந்து 2.5 ஜுஸ், அலிஃப் லாம் மீம் சயகுல் தில்க ரசூல் எல்லாம் அரவாசி. இந்த 2.5 ஜுஸையும் ஓதுறது அதை அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மூலைமார்கள்டா வீட்டுக்கு போறது யாசின் ஓதுறது 2-3 பக்கம் 2-3 தாள் முடிஞ்சுது, அவங்களோட சப்ஜெக்ட் முடிஞ்சுது, என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிரும், 2 தாள் தான். ஆனா சூரா பக்கராவை சிறப்ப சொன்னா சூரா பக்கரா வீட்டுல ஓதுங்க பரக்கத்து உண்டாகுண்டா வீட்டுல கூப்பிட்டு சூரா பக்கரா ஓத வைப்பாங்க. 2.5 ஜுஸ் ஓதணும், எப்படி ஒரு 2-3 மணித்தியாலும் போகும். அதனால இதை விட்டு போட்டு அதை லேச எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம அப்படி தானே ஷார்ட்கட்ல தானே சொர்க்கம் போக பாக்குறது. நம்ம எல்லாமே ஷார்ட்கட்ல தான் சொர்க்கம் போவோம். ஓதுங்க 2.5 ஜுஸ். ஏன் ஓதையில சூரத்துல் பக்கரா ஓதுங்க. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதையிலுமா 3 பக்கம் ஓதையிலுமா அரை ஜுஸ் ஓதையிலுமா ஓதுங்க. ஒரு நாளையில ஓதி முடிக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். அப்ப எனவே குர்ஆன் ஓத 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 நன்மை போகும். உதாரணமா ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், ஒரு ஊர்ல ஒரு ஹாஜியார் மௌத்தா போயிட்டார் என்றால், அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஹாஜியார் மௌத்தா போனா மதரசா இல்லை, ஒரு 4-5 மதரசாவை கூப்பிட்டு அப்படியே வந்து குர்ஆன் 30 குர்ஆன் 40 100 குர்ஆன் எங்களை வாப்பாக்கு ஓத வச்சுட்டேன்னு சொல்லி மகன் சொல்லுவாரு. அப்படின்னு சொன்னா நல்ல காசு உள்ளவன் செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு காசை மட்டும் வச்சுட்டு போனா அவர் கபருக்குள்ள போயிடுவாரு. இவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஃபிஸ்மாருக்கும் காசை கொடுத்து குர்ஆன் ஓதி பெக் பண்ணி அனுப்புனா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படின்னா பணக்காரன் தான் சொர்க்கத்துக்கு முதலாக போவான். அல்லாஹ் சொல்றான், வலைஸலில் இன்சானி இல்லாமா சா, ஒவ்வொருவரும் தான் முயற்சி செய்ததை தவிர வேற ஒன்றும் அவனுக்கு பலன் அளிக்காது. அல்லா தஸிர் வாசிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆன்மாவினுடைய சுமையை இன்னொரு ஆன்மா சுமக்காது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் வேண்டா, ரைட் வாப்பாக்கு பேர்ல காசை கொடுத்து குர்ஆனை ஓத வைக்கிறது. அவங்க என்ன செய்யற, நாங்க சில மௌலைமார்கள் கூட சில மதரசாக்கள் பெரிய பெரிய அல்லாமா முஃப்தி ஏன்னா பட்டம் இருக்குதானே நினைக்கிறோம். என்னடா குர்ஆன் ஹதீஸை வச்சு நினைக்கிறோம் என்னடா முன்னுக்கு ஒரு பட்டம் இருந்தா போதும், அல்லது பெரிய தலையில ஒரு துண்டை சுத்திக்கிட்டால் அவங்க பெரிய அல்லாமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, அது இருக்கிற நல்லம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம நினைக்கிற என்னடா பின்னுக்கு பட்டங்கள் 4-5 பெரிய பட்டங்கள் வந்துட்டால் இந்த மார்க்கத்துக்கு அடையாளங்கள் முக்கியம் அல்ல, ஆதாரம் தான் முக்கியம். இந்த மார்க்கத்துல ஆதாரம் தான் முக்கியம். எதுக்கு ஆதாரம் இருக்கு அதுதான் செய்யணும். ஆதாரம் இல்லாம நீங்க 1000 செய்யறதை விட ஆதாரத்தோடு 1 செய்யுங்க. இன்றைக்கு பாருங்க, சும்மா என்ன செய்யறோம், எங்கட வளமையில நமக்கு ஆதாரம் எல்லாம் அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எது வந்தாலும் அமல் தான், எதுல வந்தாலும் நம்ம யோசிக்கிறல. அப்ப எனவே மரணித்தவர்களுக்கு குர்ஆன் ஓதினால் பலன் அளிக்காது. ஆனால் பலனளிக்கிற செய்திகள் சில ஹதீஸ்ல சொல்லப்படி, சதக்கா செஞ்சா பலன் அளிக்கும் ஹதீஸ்ல சொல்லப்படி, ஹதீஸ்ல சொல்லப்படாது எடுக்கக்கூடாது. சதக்கா செய்யுங்க, இஸ்திஃபார் செய்யுங்க, துவா செய்யுங்க, அதிகமாக துவா செய்யுங்க, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா குர்ஆன் ஓதி ஓதி அனுப்புறது என்பது அது ஹதீஸ்ல சொல்லப்படவில்லை. அப்படி இருந்திருந்தால் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சிருப்பாங்க, அதே மாதிரி சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்க. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் மரணிச்சவர்களுக்காக குர்ஆன் ஓதுனாங்கன்ற செய்தி கிடையாது. அதே மாதிரி சஹாபாக்கள் ஓதினதாக எந்த செய்தியும் கிடையாது. அது நலவாக இருந்திருந்தால் எங்களை விட நன்மைகளில் முந்திய சஹாபாக்கள் அதில் முந்தி இருப்பார்கள். எனவே அது ஆதாரமற்ற செய்தி. அப்படி வரக்கூடிய யாசின் சம்பந்தமா ஏனைய சூறாக்கள் ஓதுற சம்பந்தம் வரக்கூடிய செய்தி ஆதாரமற்ற செய்தி. அதே மாதிரி குர்ஆனை நம்ம ஓதி ஓதி அனுப்புறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை. நாங்க இருக்கிற காலங்கள் அமல் செஞ்சுட்டு போகணுமே தவிர, நாங்க மௌத்தான என் மகன் பார்த்துக்குவாரு, நல்ல பணத்தை விட்டுட்டு போறேன், அவரு நம்மளோட பேங்க்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்புற மாதிரி காசு அனுப்புற மாதிரி குர்ஆன் ஓதி அனுப்பிட்டு அந்த நப்பாசையோடு மரணித்து விட வேண்டாம். அல்லாஹு தஆலா அப்படி இந்த மார்க்கத்தை ஆக்கவில்லை. அப்படி ஓதுவதனால் எந்த பலனுமே கிடையாது.